அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய நவ கிரகத்தில் மிகப்பெரிய நீதிக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமடைகின்ற இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறத உணர்த்துகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியானாலே எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆஹா, இந்த சனி பயிற்சி வேறு ஆகுது, இந்த சனி பகவான் நம்மளை என்ன பாடாப்படுத்த போகிறாரோ, பம்பரமாக சுத்த வைக்க போகிறாரோ, இருக்கிறதைய இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ, அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் பல பேருக்கு வரும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர், கண்டிப்பாக நம்மளை இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயங்களை உணரக்கூடிய தன்மையில் செயல்படுத்துவார். சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத உணரக்கூடியவங்களும் இருக்கீங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, ஜோதிடத்தில், சனி கொடுப்பார் எவன் தடுப்பார். சனி பகவான் கொடுக்குறத நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களையும் கொடுப்பார். தவறுகள் செய்யும் பட்சத்தில் அதற்கான தண்டனையும் கொடுப்பவர் தான் சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ர கதியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 138 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 138 நாட்களில் 100 நாட்கள் உண்மையிலேயே உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு வல்லமை சனி பகவானுக்கு கிடைக்க போது. யாருடைய அருளால்? குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக. கிட்டத்தட்ட வக்ரம் பெற்ற சனி பகவானை உச்சம் பெற்ற குரு ஒரு 100 நாளாக பார்ப்பார். அப்போ 100 நாள் எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே போகலாம். மீதி உள்ள 38 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத நம்முடைய சனி பகவான் உணர்த்துகிறார் என்பதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்து, அவர் வக்ரம் பெற்று அமர்ந்து இந்த 138 நாட்களில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை உணர்த்த போகிறார், என்னென்ன விஷயங்களில் மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ராசிக்குள்ளே சனி பகவான் வந்தது, ராசியில் விட்டு கடந்து போன ராகு பகவான் செஞ்ச சேவைகள் அற்புதமாக இந்த 2022லேருந்து தன்னை அறியாமல் பிறருக்கு உதவி செய்து, தன்னை அறியாமல் தனக்கே பிரச்சனையை உண்டு பண்ண ராசியில் முதன்மையான ராசி நீங்கள் தான். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய அழுத்தங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய கடன் வந்திருக்குன்னா அது மிகப்பெரிய காரணம் நீங்கள் உங்கள் மேலே அக்கறை செலுத்தாது தான் மெயின் காரணம். சில மீனராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா, இந்த 2022லேருந்தே ஒரு இடத்துல நிலையாக இருக்கலை, வேலையில் இருக்கலை, வீட்டில் இருக்கலை, மனசு இருக்கலை அப்படின்னு நிறையா பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. திருமண வாழ்க்கையிலையும் போராட்டம், திரும்ப பக்கம்லாம் கண்ணி வெடி அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனைகள் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட்டிருக்கும். ஸோ மிகப்பெரிய அழுத்தத்தில் என்னடா வாழ்க்கைன்னு வாழக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களாகிய நீங்கள் இனிமே தான் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை, கிட்டத்தட்ட 138 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து 100 நாட்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். நிறைய முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார். உங்களை நீங்களே உணர்ந்து உங்களுடைய லைஃப்பை வாழ போகிறீங்க. தங்க நகையை அடை வச்சுருக்கிறீங்க, அதாவது தங்க நகையை கொண்டு போய் அடை வச்சிட்டோம் சார், வீட்டில் உள்ள ஒரு சின்ன நகை கூட இல்லை, நகையை அடமானம் வச்சிட்டோம், நகை மீட்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு எதிர்பார்க்குற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு தங்க நகையை மீட்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக ஏற்படுது. உங்களுடைய முயற்சியில் உள்ள அத்தனை விதமான தடைகளையும் தெரிய போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை 100 நாளில் உணர போகிறீங்க. எடுக்கிற எல்லா விஷயங்களுமே வெற்றி தான்.
புரியுதா? அப்போ உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏதேனும் அழுத்தம் இருக்குது, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்டுற மாதிரி அன்பு காட்டி உங்களை ஏமாத்தின உங்களுடைய கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், அல்லது உங்கள் கூட பழகின உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து ஒரு நிம்மதியான மாற்றத்தையும் நிம்மதியான ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சனி வக்கர பயிற்சி காலமாக இருக்க போது. திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, திருமணம் முடிஞ்சிருச்சு சார், திருமணம் முடித்து சட்டப்படி நாங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை, இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ஸோ எங்களுக்கு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் உறுதியாக உண்மையான அன்பு இருந்தால் இணைவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு புதிய வாழ்க்கை அமையப்போகுது, புதிய வரன் தேடி வரப்போகுது, புதிய நட்பு கிடைக்க போகுது. அந்த நட்பின் மூலமாக உண்மையான லைஃப் ஸ்டைல் உருவாக போகுதுங்கிறது கிரகத்துடைய கணக்கு. கிட்டத்தட்ட அந்த 100 நாட்களில் வரக்கூடிய நட்பை ஏற்றுக்கொள்ளலாம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர்கள் மூலமாக நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரியா? அதே போல் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கும்போது வரன் வர்றதுனால அந்த வரனை எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் சூப்பராகும். அப்புறம் சொந்த தொழில் தொடங்குவதாக இருந்தால் உறுதியாக நம்முடைய மீனராசி என்பவர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக நல்லா இருக்குது. ஏற்கனவே தொழில் செய்துக்கிட்டு தொழில் நிறைய போராட்டங்கள் சார், நானும் இரவும் பகலும் வேலை பார்க்குறேன், காலையில் 9 மணிக்கு உள்ளே போனால் 8 மணிக்கு உள்ளே போனால் நைட்டு 10 மணி வரையும் வேலை பார்க்குறேன், ஆனால் வேலையே பார்க்காத பக்கத்தில் உள்ளவங்களாம் நல்லா இருக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன், இப்போ எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக தொழிலில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை, தொழிலில் ஒரு வெற்றியை மீனராசி என்பவர்களுக்கு வக்கிரம் பெற்ற சனி பகவான் குருவின் அருளால், உங்களுடைய ராசி அதிபதியின் அருளால் கொடுக்க போகிறார் என்பது உண்மை. ஸோ இந்த 38 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். புரியுதா? 100 நாட்கள் நன்மை நடக்க போகுது. இந்த 38 நாளுக்கு குரு பார்வை மீனராசி என்பவர்களுக்கு கிடையாது. அப்புறம் அந்த வக்கிரம் பெற்ற ஜென்மத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் உறுதியாக நிறையா விஷயங்களில் உங்களை கவனங்கிறத உணர்த்துவார். நிதானமாயிரு, அவசரப்படாத, எந்த விஷயத்தையும் ரிஸ்க் எடுக்காதங்கிறத உணர்த்துருவார். நீங்கள் அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். உணர்ச்சிப்பட்டு யாருக்காக உதவி செய்கிறது, உணர்ச்சிப்பட்டு எதையாவது தங்க நகையை கொடுத்துறது, பொருளாதாரத்தை கொடுக்கறது, இதிலெல்லாம் இருந்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதே போல் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை 3ஆம் நபர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அந்த 38 நாட்களில் இருக்குது. சரியா? புதிய நட்பு அந்த 38 நாட்களில் வருதுன்னா தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கரெக்டாக இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த சனி வக்கர பயிற்சியில் மீன ராசிக்காரர்கள் மீண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியாச்சு. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 20-30% ஒரு மாற்றம் வக்கர பயிற்சி காலங்களில் கிடைக்கும். இந்த 100 நாளில் நல்லது நடக்கும், 38 நாட்களில் கவனமாகவும் இருக்கணும். சரியா? ஸோ இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக 20-30 மாற்றம் ஏற்படும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நான் எதிர்பார்க்குற மாதிரி வேலை எப்போ கிடைக்கும், எனக்கு சொந்த தொழில் தொடங்கலாமா, திருமணம் நடக்குமா, விருப்பப்படுற பொண்ணையும் முடிப்பேனா, விருப்பப்படுற பையனையும் நான் கல்யாணம் முடிப்பேனா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த பிரச்சனை இல்லாமல் மன நிம்மதியோடு எப்போ வாழ்வேன். ஸோ இதெல்லாம் நிறைய கேள்விகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கேள்விகள், தேவையில்லாத சிக்கல்களை நீங்களே வந்து மாட்ட வேண்டிய சூழ்நிலை, அது வந்து எப்போ வெளியே வருவோங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தால் அந்த பலவிதமான கேள்விகளுக்கு துல்லிய பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். சார் எனக்கு ஜாதகம் இல்லையே, நீங்கள் சொன்னது பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் இருந்தால் பார்த்துடலாம். ஓகே,
ஸோ எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்ன பண்ணலாம், என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னா, உங்கள் பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது. இப்போ ஏதோ ஒரு கால்குலேஷனில் ஒரு வயது இருக்கும்ல, ஸோ அதை அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய கணக்கின்படி பிரசனத்தின் ரீதியாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு, மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கடந்த காலத்தை விட எதிர்காலத்தில் வெற்றி பெற உறுதியாக கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வீடியோ பார்க்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.